சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எழிலோட அம்மா வந்திருக்காங்க. ஆமாங்க. வா அத்தை, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்க, மாப்பிளையும் சாரியும் காணோம். இல்ல நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். அம்மா டீ ஏதாவது குடுத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகுறதே இல்ல. வெறும் பசும்பால் மட்டும்தான் குடிப்பேன். ஆமா, எங்க என் மருமக கயல்? கயல் அக்கா உள்ளதா இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன். போய் கூட்டு போ, சீக்கிரம் போ. சமந்தி, டீ காஃபி தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. சாப்பாடாவது சாப்பிடுறீங்களா? என்ன அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க சாப்பிடுவாங்கம்மா. தனோ நீ போய் முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணு போ. சாப்பிடுறதுக்காகலாம் நான் இங்க வரல. என் மருமகளை பார்த்து கிளியர் கட்டா சில விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்னும் காணோம்? ஒரு நிமிஷம். ஏப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாங்க சீக்கிரம். வாங்க வாங்க. இங்க வச்சிடுங்க. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. அப்படியே வைங்க. கீழே வச்சிருங்க. கொண்டு வாங்க. மதுரம் அங்க வச்சிடுங்க. வெயிட்டா இருக்கா பாத்து. பத்திரம் வாங்க, வச்சிடுங்க. என்ன மூர்த்தி அப்படி பாக்குற? இந்த வீட்ல பழசா இருக்கிறது எல்லாம் தூக்கி போட்டுட்டு காஸ்ட்லியான பர்னிச்சர் செட் பண்ணி வீட்டையே கலர்ஃபுல் ஆக்க போறேன். இல்ல, எதுக்கு திடீர்னு இப்படி எல்லாம்? அது வா கயல், உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளிப்படையா பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனாலதான் நான் வீட்டுக்கே வந்தேன். அத்தை, என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல? வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர். அப்ப இல்ல அது தெரியுது. இங்க எதுக்கு இதெல்லாம்? சொல்றேன் வா சொல்றேன். உட்காருங்க சமந்தி. கயல், இப்ப வேணா நீ அடுத்த வேளை சோத்துக்கே கஷ்டப்படுற ஏழை பொண்ணா இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எழிலுங்கிற பிசினஸ் மேனோட வைஃப், அதையும் தாண்டி சிவசங்கரிங்கிற பவர்ஃபுல் லேடியோட வருங்கால மருமக. அப்போ உன் வீடு எப்படி இருக்கணும்? பிரம்மாண்டமா மாறணும்ல? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மறுவீடு அழிக்கிறதுக்கு என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் இங்க வரணும்ல? அப்போ இந்த வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட்டா மாறணும். நாளை பின்ன உன் சம்பந்தி வீடு எப்படி இருக்கும்னு என் ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்கன்னா, சொந்த வீடா இல்லனாலும் குடியிருக்கிற வீட்டை சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கன்னு நான் சொன்னாதானே எனக்கு பெருமை. இந்த சோஃபா செட் எல்லாம் எந்த காலத்துல வாங்குனீங்கன்னே தெரியல. இந்த துருப்பிடிச்ச ஃபேன் ஆஃப் பண்ணா கிறுகிறுன்னு சத்தம் தான் வருது. இந்த இத்து போன கட்டில், இங்க இருக்கிற பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தா என் ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க? உன் வீடு காஸ்ட்லியான பொருட்களால ஜொலிச்சாதான் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுக்கலனாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீட்டுல தான் சிவசங்கரி சம்பந்தம் பண்ணிருக்கான்னு என்ன மதிப்பாங்கல்ல? அதை விட்டுட்டு இந்த தகர டப்பா வீட்டை காமிச்சா என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க? இதுதான் வீட்டை மெயின்டைன் பண்ற லட்சணமானு உங்களை குத்தி காட்டுறதுக்காகவோ, இல்ல உங்களாலெல்லாம் ஜென்மத்துக்கும் காஸ்ட்லியான பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு உங்களை மட்டும் தட்டணும்னு நான் இதை சொல்லல. என்னோட மருமக கயல் வீடு எப்படி இருக்கு பாருங்கன்னு என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் நான் காட்டணும்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். என் இஷ்டப்படி இந்த வீட்டை மட்டும் இல்ல, உன்னையும் டோட்டலா மாத்த போறேன். அத்தை, நான் இன்னும் பேசி முடிக்கலமா. எழிலோட மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு நீ வரணும்னா உனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இந்த விஷயத்துல உனக்கு ஆப்ஷனே கிடையாது. நான் சொன்னா நீ கேட்கணும், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே என் பையனை சுத்தி இருக்கிற எல்லாமே பிராண்டடா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன்.
சீப்பான பொருள் எதுவும் அவன் கையில தங்க விட மாட்டேன். அதனால சொல்றேன், நீயும் பிராண்டடா மாறணும். இந்த அம்மா வரும்போது நல்லா தானே வந்துச்சு, இப்பயும் இப்படி பேசுது, ஒண்ணுமே புரியலையே. கயல், நீ இப்போ சாதாரண நர்ஸ், அதனால நீ சிம்பிளா இருக்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் மேக்னெட்டோட மனைவி எப்படி இருக்கணும்? நீ யூஸ் பண்ற பொருள் எல்லாம் பயங்கர குவாலிட்டியா இருக்கணும். எப்பவுமே நீ தூக்கிட்டு வருவிய ஒரு ஹேண்ட்பேக், அதையெல்லாம் முதல்ல தூக்கி போடு. அத்தை உனக்கு ஃபாரின்ல இருந்து லக்ஸரியான ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி வச்சிருக்கேன், அதைத்தான் நீ யூஸ் பண்ணணும். ஆமா, நீ வச்சிருக்கிற போன் எவ்வளோ? அது ஒரு 10,000 இருக்கும். என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களே உன்னை விட காஸ்ட்லியான போன் வச்சிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நான் உனக்கு ₹1,00,000 போன் வாங்கி தரேன். அதுவும் இப்ப அப்டேட்ல இருக்கிற லேட்டஸ்ட் போனாவே வாங்கி தரேன். இனி அதுல தான் நீ என் பையனுக்கு வீடியோ கால் பண்ணணும். இந்த சோப்பு டப்பா மாதிரி இருக்கிறதையெல்லாம் ரோட்ல யாராவது பிச்சைக்காரனுக்கு போட்டுரு, அவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எழில் ஒரு பாக்ஸிங் சாம்பியன் உனக்கே நல்லா தெரியும். சோ அவனுக்கு சோஷியல் நெட்வொர்க்ல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு ஹனிமூனுக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்து போட்டா கூட அவனுக்கு பக்கத்துல நீ அவனுக்கு மேட்சா இருக்கணும்ல. நீ அழகா இருக்க, ஆனா லுக் வைஸ் நீ ஒரு 7 வீட்டு பொண்ணுங்கிறது அப்பட்டமா தெரியுது. முதல்ல நீ கட்டுற இந்த லோ பட்ஜெட் சாரி எல்லாம் உன் அன்னைக்கு கொடுத்துரு. ஏன்னா மூர்த்தி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அவங்களுக்கு தான் இது சூட் ஆகும். லிசன் கயல், எழிலுக்கு ஈக்குவலா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணு. ஜீன்ஸ் டாப், வெஸ்டர்ன் காஸ்டியூம்னு ஹைஃபையா மாறு. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்லருக்கு போ, ஃபேஷியல் பண்ணிக்கோ, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டு உன் முகத்தை நல்லா பளபளன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ வழக்கமா யூஸ் பண்ணுவிய ஒரு மட்டமான செருப்பு, அத முதல்ல மாத்து. கார் டிரைவ் பண்ண கத்துக்கோ, நான் கார் வாங்கி தரேன். அப்புறம் கூலிங் கிளாஸ், ஹேர் கலர்னு ஸ்டைலா இரு. இதுக்கெல்லாம் ஆகிற செலவு மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? இந்தா. என்னத்த இது? உங்க அண்ணன் மூர்த்தி கேட்டரிங்ல ஏதோ பண்றான்ல, அதுக்கு இதுல 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். இதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டோம்.